அந்த திரைப்படத்தில் வந்து ஏதாவது தப்பு இருந்தால் அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெர்மிஷன் தான் கொடுக்கணும். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை யூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அதான் நீ 4-5 கேட்டகரி வச்சுருக்கீங்க. எஸ் சர்டிஃபிகேட் கூட கொடுக்கலாம். யாருமே பார்க்கக்கூடாது, ஒன்லி அறிஞர் பெருமக்கள் மட்டும்தான் பார்க்கணும் கூட இருக்குது. அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ இது எல்லாமே இருக்கும் பொழுது கூட ஒரு திரைப்படம் வந்து வரும் பொழுது அந்த திரைப்படத்தை நாங்கள் வந்து வெளியிடவே விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கங்கணம் கட்டி கொண்டு ஏதோ ஒரு பின்புலத்தோடு செயல்படுகிறார்கள் என்றால் இது என்ன காரணம்? இவருடைய படங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை இவங்க வந்து வன்முறையாக இருக்குது அப்படின்னா, இப்போ கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார், மோசமாக இருந்துச்சு. நான் உண்மையிலே பார்த்து நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். இதெல்லாம் எப்படி தான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி ரத்தமே தெரிக்கிற மாதிரி ஒரு தலையை வெட்டி கீழே விழுகிற மாதிரிலாம் அங்கே வந்துச்சு. உண்மையிலே எனக்குலாம் மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னமும் சொல்ல போனோம்னா சில படங்கள்லாம் வந்து எங்களை வம்புக்கு இழுக்கிற மாதிரியே படம் வரும். விடுதலை சிறுத்தை வாங்கடா வாங்கடா அப்படின்ற மாதிரி வம்பு இருக்கிற மாதிரி யார் இந்த மோகன்ஜி சத்திரியன் சில படங்கள் எடுப்பார், அதுக்கும் கொடுத்துருப்பாங்க.